தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/9/2015 திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:57 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு மகாலயம் ஆரம்பம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யோகத்திலே சிறந்த யோகம் பரிவர்த்தன யோகம். முன்னாள் பாரத பிரதமராக இருந்த பெருமைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்திலே 6 கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றன. எத்தனையோ அரசியல்வாதிகளின் ஜாதகம், புகழ்பெற்றவர்கள், கோடீஸ்வரர்கள் ஜாதகத்தை எல்லாம் பார்த்தால் கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கும். பரிவர்த்தனை என்றால் இதன் வீட்டிலே அது, அதன் வீட்டிலே இது என்று இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கின்ற பொழுது சூரியன் வீட்டிலே புதன் இருக்கிறது, புதன் வீட்டிலே சூரியன் இருக்கிறது. சிம்மராசியிலே இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அதற்கு ராசிநாதனும் தனாதிபதியும் பரிவர்த்தனை. அதே நேரத்தில் மிதுன ராசியிலே பிறந்திருந்தால் 3ஆம் இடமும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதிகள் பரிவர்த்தனை. இப்படி பரிவர்த்தனை யோகம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கல்யாணம் மாற்றுதலையாக செய்வது என்று சொல்வார்கள். அதாவது பெண்ணுக்கு தங்கை மாப்பிள்ளைக்கு அண்ணனுக்கு செய்வது, மாப்பிள்ளையின் தம்பியை பெண்ணுக்கு அண்ணனுக்கு செய்வது, ஒரு குடும்பத்துக்கும் மற்றொரு குடும்பத்திற்கும் மாற்றி கட்டுவது. பெண்ணுக்கு அண்ணனுக்கு அவருடைய கணவருக்கு தங்கையை கட்டுவார்கள். அப்படி செய்வதன் மூலமாக இவர்கள் வீட்டிலும் பிரச்சனை ஏற்படாது, அவர்கள் வீட்டிலும் பிரச்சனை ஏற்படாது. ஏதாவது இந்த பெண்ணுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே இருக்கிற அந்த பெண்ணுக்கும் பிரச்சனை ஏற்படும். எனவே ஒத்து போய் விடுவார்களாம். இப்படி தன் வீடுகளை மாற்றிக்கொள்வது போல தன்னுடைய அந்த இடத்தை மாற்றிக்கொள்கின்ற கிரகங்களின் வாயிலாக பரிவர்த்தனை ஏற்பட்டு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்றது. இந்த யோகத்திலே ஒருவருடைய லக்னத்துக்கு 2, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் பரிவர்த்தனையானால் தாய் வழியில் தனலாபம் கிடைக்கும். வாகன யோகம் அவர்களுக்கு உண்டு. தாய் வழி ஒத்துழைப்பு மிக கிடைக்கும். தாய் வழியில் உள்ள சொத்துக்கள் கூட வந்து சேரும். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 5, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி பரிவர்த்தனையானால் மிக அற்புதமான பரிவர்த்தனை. ஏனென்று சொன்னால் பூர்வீக வலிமை அவர்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்துக்களாலே நிறைய லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களும் வந்து சேரும். பிள்ளைகளாலும் பெருமைக்குரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். எனவே ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் அது ஒரு அற்புதமான ஜாதகம். அதே நேரத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இடங்களுக்குரிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி அமையும். பெண்களாக இருந்தால் நல்ல கணவன்மார்கள் அமைவார்கள். அழகு ஆஸ்தி மிக்கவர்கள், வருமானம் மிக்க இடங்களில் அவர்களுக்கு வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணையாலும் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். எனவே 7, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதும் யோகம். அதே நேரத்தில் 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் அந்நியருடைய சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் நம்ம செய்கிறோம், அப்போ யாருடைய சொத்தோ நமக்கு வருது, நம்ம அந்த சொத்துக்களை வாங்கி பிரித்து விற்கின்றோம். அப்படி ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவு லாபம் காண வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற வேண்டும். 4ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றால் பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டுவார்கள். எங்கள் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது, கடியாப்பட்டின்னு. அங்கே 2, 3 வீடுகள், மிகப்பெரிய வீடு இருக்கிறது. சினிமாவெல்லாம் எடுக்கின்றார்கள். ஆத்தங்குடியிலேயெல்லாம் வீடு இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே இருக்கிற தூணிலே வெள்ளியிலே சிங்கம் பிடித்திருக்கிறார்கள். சிங்கம் வெள்ளியிலே இருக்கிறது. அந்த சிங்க வாய்க்குள்ளே தங்க உருண்டை இருக்கிறது. நாம் அதை வெளியில் எடுக்க முடியாது. சிங்க வாய்க்குள் தங்க உருண்டை இருப்பது போல மாத்தூர் என்ற ஒரு ஊர் காரைக்குடிக்கு பக்கத்திலே இருக்கிறது. அங்கே மகிழமரத்தடி முனீஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் கோவிலிலே குரு சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு தூணிலே ஒரு சிங்கம் இருக்கிறது. கல்லிலே செய்த சிங்கம். அந்த சிங்க வாய்க்குள்ளே கல் உருண்டை இருக்கும். அதே போல் ஒரு சில வீடுகளில் சிங்க வாய்க்குள்ளே தங்க உருண்டை இருக்கும். இப்படி பிறர் வியக்கின்ற அளவுகளே வீடு கட்ட வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்திலே 4ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் புரட்டி பாருங்கள். உங்கள் ஜாதகத்திலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த யோகம் இருந்தால் உடனடியாக நடைபெறவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்ற கிரகங்களுக்குரிய திசை அல்லது புத்தி நடக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கின்ற வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே,
அழகிய பொருள் ஒன்றை அதிக விலை கொடுத்து வாங்கி மகிழும் நாள் இந்த நாள். ஆடம்பர செலவுகளால் மன அமைதி உங்களுக்கு குறையலாம். உங்கள் ராசிநாதனோடு குரு இணைந்திருக்கிறார். எனவே வரன்கள் வாயில் தேடி வந்து சேரப்போகின்றன. திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசினியர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு முதலீடுகள் செய்யும் எண்ணம் உருவாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணமும் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல்நலமும் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசினியர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனவே முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகைத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பிற இனத்தாரின் ஒத்துழைப்போடு பெருமை காணப் போகின்றீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கின்றது. உங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. கடகராசினியர்களே, பிரிந்தவர்கள் இணைந்து பெருமை காணுகின்ற நாள். உடன்பிறப்புகளாகவும் இருக்கலாம், உடன் இருப்பவர்களாகவும் இருக்கலாம். பிரிந்திருந்தவர்கள் இணைந்து சேருகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகிறது. பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்களால் பெருமை சேரும். நண்பர்களின் நல் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். வளர்ச்சி கூடும் நாள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சோம்பலின் காரணமாக சுகங்கள் குறைகின்ற நாள். சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். நீங்கள் முன்பு செய்த ஒரு காரியத்தால் இன்றைக்கு திடீரென தாக்குதல்கள் உருவாகலாம். அரசியல்வாதிகளாலும் தொல்லை உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு தொல்லை ஏற்படலாம். வாங்கிய சொத்தை விற்றுவிட்டோமே என்ற கவலைப்பட்டவர்கள், அந்த சொத்துக்களால் மீண்டும் ஏதேனும் பிரச்சனைகள் தலைதூக்குமோ என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த கவலையிலேயே உழலும் சூழ்நிலை உருவாகப் போகின்றது. காரணம், சந்திராஷ்டமமும் வந்திருக்கிறது. 8ஆம் இடத்திலே கேதுவும் சஞ்சரிக்கிறார். எனவே இன்றைக்கு வழிபாட்டால் தான் உங்கள் வளர்ச்சியை கூட்டிக்கொள்ள இயலும். அது மட்டுமல்ல, எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். எதிரிகளின் பலம் கூடும் என்று தொல்லைகளை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் வழிபாட்டில் தான் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். கன்னிராசினியர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் மாறும். கடல் பயண வாய்ப்புகள் கைகூடலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசினியர்களே, பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் நாள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வதுதான் நல்லது. துலாத்தோன் எவ்விடத்தும் துவளான் என்பார்கள். நீங்கள் எதற்கும் துவண்டு விட மாட்டீர்கள். பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி காண்பீர்கள். அந்த அடிப்படையில் விரயஸ்தானத்திலே லாபாதிபதி இருப்பதால் விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் இருக்க இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசியிலேயே சனி உலா வருகிறார். ஜென்மச்சனி என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். நண்பர்கள் வட்டத்தில் நல்ல பெயர் எடுக்கும் சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு நகை வாங்குவதிலே அதிக நாட்டம் செல்லும். விலையுயர்ந்த பொருட்களை, வீட்டிற்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. 10லே செவ்வாய் இருப்பதால் தொழிலில் புதிதாக ஏதேனும் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். நடக்கும் தொழிலில் கிளைத்துறை தொடங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவார்கள். ஒரு சிலர் வைத்திருக்கும் தொழிலையே கொஞ்சம் விரிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். மண் பூமியால் உங்களுக்கு யோகம் உண்டு. வாகன யோகமும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். எதிரிகள் உதிரியாவார்கள். கடன் சுமை குறையும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். பிறரிடம் வாக்கு கொடுத்து விட்டு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு பெரும் விரயத்தை சந்திக்கப் போகின்றீர்கள். கும்பராசினியர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் அல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். உங்கள் ராசிநாதன் சனி 10ல் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு.
6ஆம் இடத்திலே சுக்கிரபலம் இருக்கிறது. சுகாதிபதி 6இல் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் ஒரு சில தலைதூக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, ஜென்மக்கேது. சஞ்சலங்கள் மாறி சந்தோஷங்கள் சேருகின்ற நாள். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடாதிருப்பது தான் நல்லது. மனக்கலக்கம் அதிகரிக்கும். மாற்று இனத்தவர்களாலும் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாகன பழுதுகள் உண்டு. வாகன பழுது செலவுகள் ஏற்படுகிறதே, இந்த வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால்தான் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.